Assalamualaikum. Welcome to Foodie with Vinu channel. Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். புதுசா நீங்க என்னோட சேனல் நீங்க பார்க்கறவங்களா இருந்தா Subscribe பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி வெச்சுக்கிடுங்க friends. நம்ம இப்போ வந்து weight lossக்கு ஓட்ஸ்ல வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒன்னு ரெடி பண்ண போறோம். ஓட்ஸ் வச்சு தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போறோம். அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்கலாம். லஞ்சா எடுக்கலாம், நைட் டின்னரா எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் நமக்கு பசிக்கவே செய்யாது. சரசரான்னு வந்து வெயிட்டும் குறையிறத அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அந்த ஓட்ஸ் வச்சு நம்ம இப்போ எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. நான் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சு. இது எல்லாமே சீட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறதுனால எல்லாமே நல்லா செட் ஆகி பக்காவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸுக்கு தான் நம்ம இதை சாப்பிட்றோம். பசிக்கவே செய்யாது. எப்படி வேணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பவுல் எடுத்துக்கிடுங்க. அதில் ஒரு கப் வந்து ரோல்டு ஓட்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். ஒரு 25 கிராம் கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து எடுத்துடலாம். சேர்த்து நம்ம இதில் விட்டு வச்சிடலாம். இந்த ஓட்ஸ்லேயே போட்டு வச்சிடலாம். ஒரு டீஸ்பூனுங்க ஃப்ளாக்ஸ் சீடு வந்து நான் எடுத்துருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் வந்து சியா சீடு வந்து எடுத்துருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். முஸ்கின் மெலோன் சீடையும் இதில் போட்டுடலாம். வாட்டர் மெலன் சீடையும் இதில் போட்டுடலாம். சன்ஃப்ளவர் சீடு வந்து அதுவும் ஒரு டீஸ்பூன் இதில் சேர்த்துடலாம். ட்ரை கிரேப்ஸ் வந்து ஒரு 10 எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஒரு 5 கேஷ்யூஸ் வந்து சேர்த்துக்கிடுங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுக்கலாம். இது நைட்டு ஒரு 11 மணிக்காக்கும் நான் இதை ரெடி பண்ணேன். நம்ம என்னெல்லாம் சீடு இதில் சேர்த்துருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஓவர் நைட் வந்து நம்ம நல்லா ஊறி காலையில் நம்ம இதை எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு ஓரமாக இருக்கட்டும். மறுநாள் காலையில் நான் இதை எடுக்க போகிறேன். நீங்கள் நைட்டு வேணால் எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். நான் வெளியே தான் வச்சுருந்தேன். இப்போ இதை எடுத்து நல்லா செட்டாக இருக்குது பாருங்கள். இது கூட வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் பைனாப்பிளோ இல்லைன்னா பப்பாயாயோ ஏதாவது மாதுளையோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கிடுங்க. நான் வெஜிடபிள் இன்றைக்கி வந்து குக்கும்பர் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த ரோபஸ்டா பழத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ரோபஸ்டா பழம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் பாதி நம்ம போட்டுடலாம். இப்போ ஹனி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஹனியை வந்து இதில் ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம். பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டோம். இதில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. இப்போ பனானா எடுத்து வச்சிடலாம். நம்ம கட் பண்ணதை நான் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்தாச்சு. இது எல்லாமே சீட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கிறதுனால எல்லாமே நல்லா செட் ஆகி பக்காவாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெயிட் லாஸுக்கு தான் நம்ம இதை சாப்பிட்றோம். பசிக்கவே செய்யாது. எப்படி வேணும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், லஞ்சாட்டு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம விருப்பம் தான். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.